இவங்க போய் பார்த்தா ஆழ்வார் இந்த கோவிலையும் தாண்டி இங்கே இன்னொரு திவ்ய தேசத்துக்கு போயிட்டார் ಆಲ್ರೆಡಿ. ಸೊ ಅವಾಗ ಬಂದು ನೋಡುವಾಗ ಆಳ್ವಾರ್ ಆಲ್ರೆಡಿ ಈ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ದಿವ್ಯ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿರ್ತಾರೆ ಆಲ್ರೆಡಿ. அது நம்ம போகும். தலசேன பெருமாள் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. ஆழ்வார் ஆல்ரெடி அந்த கோவிலுக்கு போயிட்டார். ಸೊ ಆ ದಿವ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಕೂಡ ನಾವು ಹೋಗ್ತೀವಿ, ತಲಶಯನ ಪೆರುಮಾಳ್ ಅಂತ. ಸೊ ಆ ದಿವ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ ಆಳ್ವಾರ್ ಆಲ್ರೆಡಿ. அப்போ லக்ஷ்மி தேவி சொல்றாங்க, ஐயோ ஆழ்வார் பாசுரம் பாடாம போயிட்டாரே, நீங்க ஓடி போய் ஆழ்வார்கிட்ட போய் ஒரு பாசுரம் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா நம்ம கோவிலுக்கு யாரும் வரமாட்டாங்க. பெங்களூர்லேருந்து 70 பேர் வந்திருக்காங்கன்னா அவர் பாடினதுனால தான், இல்லைன்னா அவங்க பைபாஸ் எடுத்து அப்படியே போயிடுவாங்க. அதனால் எப்படியாவது ஒரு பாசுரமாவது வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு பாவம் இவரை அனுப்பி விடுறாங்க லக்ஷ்மி தேவி. ಸೊ ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಒಂದು ಭಗವಂತನನ್ನು ಕಳಿಸಿ ಈ ಒಂದು ಪಾಸುರ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದಾದರೂ ತಗೊಂಬಂದ್ಬಿಡು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಯಾರೂ ಬರೋದೇ ಇಲ್ಲ. ಸೊ ಅದರಿಂದ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು ಪಾಸುರ ಆಳ್ವಾರ್ ಹತ್ರದಿಂದ ತಗೊಂಬಂದ್ಬಿಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ ಭಗವಂತನಿಗೆ. பாவம் பகவான் கஷ்டப்பட்டு நடந்து அங்கே போயிட்டாரு. ஒரு மாமல்லபுரம் மகாபலிபுரத்தில் ஸ்தலசேன பெருமாளுக்கு கிட்ட போனால் இந்த ஆழ்வார் ஸ்தலசேன பெருமாளுக்கு பாசுரம் பாடிட்டு இருக்கிறார். ಸೊ ಭಗವಂತನು ಆಳ್ವಾರ್ನ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮಹಾಬಲಿಪುರಂ ಹತ್ರ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನೋಡ್ತಾರೆ. ಅವಾಗ ಈ ಆಳ್ವಾರ್ ಬಂದು ಆ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಪಾಸುರ ಹಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. உடனே பகவான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்தம்பத்துக்கு பின்னாடி நின்று இப்படியே பார்க்குறாரு ஆழ்வார். ಸೊ ಅವಾಗ ಭಗವಂತನಿಗೆ ತುಂಬ ಸಂಕೋಚ ಆಗಿ ಇದೇ ರೀತಿ ಒಂದು ಕಂಬದ ಹಿಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆಳ್ವಾರನ್ನ. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பின்னாடி ஸ்தம்பத்திலிருந்து ஒரு ஆள் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறார். ஆழ்வார் பார்த்தா பகவான் நின்று பார்க்குறாரு, பக்தவத்சல பெருமாள். ಸೊ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದ್ಮೇಲೆ ನೋಡುವಾಗ ಭಗವಂತ ಹೆಂಗೆ ಎತ್ತಿ ಎತ್ತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿಂದ ಆಳ್ವಾರ್. ಅವಾಗ ಆಳ್ವಾರ್ ನೋಡಿದಾಗ ಗೊತ್ತಾಯ್ತಿದ್ದು பக்தவத்சல பெருமாள் ಅಂತ. ஆழ்வாரும் கொஞ்சம் கோபமா என்ன அப்படிங்கிறாரு பகவான்கிட்ட. இல்லை ஒரு பாசுரம், பாசுரமா நான் வந்தப்போ என்ன கண்டுக்கிறேன், ஒரு பாசுரம் என்ன வீட்டில் ஏற்ற மாட்டாங்க, சரி அப்படின்னு ஒரு பாசுரம் கொடுத்தாரு. ಸೊ ಆಳ್ವಾರ್ ಸ್ವಲ್ಪ ಗದರಿಸ್ತಾರೆ, ಏನು ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ಅಂತ. ಇಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು ಪಾಸುರ, ನಾನು ಬಂದಾಗ ನೀನೇನು ನೋಡಿ ಇಲ್ವಲ್ಲ, ಇಲ್ಲ ಇವಾಗ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂದರೆ ಮನೇಲಿ ಬಿಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಸರಿ ಒಂದು ಪಾಸುರ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾರೆ ಆಳ್ವಾರ್. அப்படி போனா போட்டும் பாவம் பார்த்து ஒரே ஒரு பாசுரத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த ஆழ்வார். ಸೊ ಹಂಗೆ ಹೋಗಿ ಪಾಪ ಅಂತೇಳಿ ಒಂದೇ ಒಂದು ಪಾಸುರವನ್ನು ಈ ಆಳ್ವಾರ್ ಕೊಡ್ತಾರೆ. உடனே இவரும் ஆஹா ஏதோ பெரிய ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தது மாதிரி அந்த பாசுரத்தை எடுத்து ஓடி நம்ம என்னை பெற்ற தயாரித்து போய் பாசுரம் கிடைச்சிருச்சு, பாசுரம் இப்போ நான் பாஸ் ஆகிட்டேன்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடி கொண்டு போய் பாசுரத்தை கொடுக்குறாரு. ಏನೋ ಸಂತೋಷದಿಂದ ಸಿಕ್ಕಿರೋ ಥರ ಭಗವಂತ ಓಡೋಗಿ ಒಂದು ಪಾಸುರ ಸಿಕ್ಬಿಡ್ತು ಅಂತ ಲಕ್ಷ್ಮೀದೇವಿಗೆ ಓಡೋಗಿ ತಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನು ಹಂಚ್ಕೊತಾರೆ. எந்த மாதாஜியாவது பர்த்தன் கொண்டு வந்ததை திருப்தியாக வாங்கியிருக்காங்களா? ஆமாம் உங்களுக்கு இதுதான் கிடைச்சதா, அதே டோன் தான் அந்த மாதாஜி. ಸೊ ಯಾವಾದರೂ ಒಂದು ಮಾತಾಜಿ ತಮ್ಮ ಗಂಡ ತಗೊಂಬರೋ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತೀರಾ, ಇಲ್ಲಿ ಇದೇದಾನೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ನಿಮಗೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. ಅದೇ ರೀತಿ லக்ஷ்மிதேவி கூட அதன்னை ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಭಗವಂತನಿಗೆ. உடனே பக்தவத்சல பெருமாள், நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மாமல்லபுரத்தில் போய் பாசுரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் மூஞ்சியில் ஒரு சிரிப்பையே காணும், எப்படி சிரிப்பாங்க, போயிட்டு ஒரு பாசுரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு ஏசுறாங்க லக்ஷ்மி தேவி. ಸೊ ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ ಹೇಳ್ತಾರೆ, ಹೆಂಗೆ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರಲಿ, ಹೋಗಿ ಅಷ್ಟು ದೂರದಿಂದ ತಗೊಂಬಂದಿರೋದು ಒಂದೇ ಒಂದು ಪಾಸುರ ತಂದಿದ್ಯಾ, ಏನಕ್ಕೆ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இதுக்கு நீங்கள் பாசுரமே வேங்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டாங்க. ಸೊ ಇದಕ್ಕೆ ನೀನು ಪಾಸುರ ತಗೊಂಡು ಬರ್ದಿರೇನೆ ಇರ್ಬೋದಾಗಿತ್ತು, ಸುಮ್ಮನೆ ಯಾಕೆ ತಗೊಂಬಂದೆ ಅಂತ. இனி ஊருக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பெரிய பக்தவத்சல பெருமாள், பெரிய லக்ஷ்மி தேவி இருக்கிறது ஒரு பாசுரம், இது நமக்கு அவமானம், இது தேவையா உங்களுக்கு அப்படின்னு பாவம் பக்தவத்சல பெருமாளை திட்டுறாங்க லக்ஷ்மி தேவி. ಸೊ ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಊರಲ್ಲಿದ್ದೀವಿ, ಅವಾಗ ಹೇಳ್ತಾರೆ ಏನಕ್ಕೆ ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ, ಏನಕ್ಕೆ ಪೆರುಮಾಳ್ ಒಂದೇ ಒಂದು ಪಾಸುರ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಇವರು ಅಂತ ಬೇರೆಯವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ ನಾರಾಯಣನಿಗೆ ಬೈತಾ ಇದ್ದಾರೆ. அவர் கேட்குறாரு, சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், இன்னொரு வாட்டி போங்க, போய் இன்னொரு பாசுரத்தையாவது வாங்கிட்டு வாங்க, ஒன்றெல்லாம் ரொம்ப அவமானம், ரெண்டாவது இருக்கணும் அப்படின்னு பாவம் நாராயணனுக்கு ஒரு ஜூஸ் கூட கொடுக்காம திரும்பவும் அனுப்பிட்டாங்க லக்ஷ்மி தேவி. அவர் திரும்பவும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஆழ்வார் அதை விட ஸ்பீடாக இருக்கிறாரு. அவர் ஸ்தலசேன பெருமாளை விட்டு திருக்கண்ணபுரத்துக்கு போயிட்டார். ಸೊ ಅವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ ನಾರಾಯಣನಿಗೆ, ನೀನು ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಪಾಸುರ ತಂದುಬಿಡು. ಸೊ ಅವಾಗ ಅದನ್ನು ಕೇಳಿ ನಾರಾಯಣ ಅಲ್ಲಿಂದ ಹೊರಡ್ತಾರೆ. ಹೋಗಿ ನೋಡೋದೊಳಗಡೆ ಆಳ್ವಾರ್ ಬಂದು ಆ ಜಾಗ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ.
அங்கே போனால் அங்கே பகவானுக்கு அவர் பாசுரம் பாடிட்டு இருக்கிறாரு. இவர் திரும்பவும் ஒரு தூணுக்கு பின்னாடி போய் இப்படியே நிற்கிறாரு. சார் இதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. ಸೊ ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ ಭಗವಂತನಿಗೆ ಆ ಪಾಸುರನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ಭಗವಂತ ಆ ಕಂಬದ ಹಿಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಏನಾದರೂ ಒಂದು ಮಾಡಿಕೊಟ್ಬಿಡಿ ಆಳ್ವಾರ್ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. உடனே ஆளுநர் உங்களோட ரொம்ப தொந்தரவாக போச்சே, ஒரு பாசுரம் கொடுத்தாச்சு இல்லை சார், இன்னும் ஒன்று கொடுங்க. சரி இன்னும் ஒன்று கொடுப்பேன், இனி வரக்கூடாதானே அப்படின்னு இன்னும் ஒரு பாசுரத்தை கொடுத்து திரும்ப அனுப்பிட்டாரு பகவான். ಸೊ ಆಳ್ವಾರ್ ಹತ್ರ ಇನ್ನೂ ಒಂದೇ ಒಂದು ಪಾಸುರ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಸರಿ ಇನ್ನೊಂದು ಪಾಸುರ ಕೊಡ್ತೀನಿ, ಮತ್ತೆ ನೀನು ಹಿಂದೂರಿಗೆ ಬರಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ಇನ್ನೊಂದು ಮಾಡಿ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾರೆ ಅವರಿಗೆ. சாதாரணமா பகவானுக்காக பக்தர்கள் காத்திருப்பாங்க. இங்க என்ன நடக்குது? பக்தருக்காக பகவான் பின்னாடி சங்கோஜமா வெக்கப்பட்டு ஒன்று கொடுப்பான்னு கேட்குறாரு. இதுதான் பக்தர்களுடைய சக்தி. ಸೊ ಸಾಧಾರಣವಾಗಿ ಭಕ್ತರು ಭಗವಂತನಿಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಆದರೆ ಇಲ್ಲಿ ಭಗವಂತ ತನ್ನ ಭಕ್ತನಿಗೋಸ್ಕರ ಕಾದು ಆ ಒಂದು ಇದನ್ನ ಭಗವಂತ ನಮಗೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ அப்படி அந்த பகவானுக்கு 2 பாசுரம் பாடி அந்த பக்தவத்சல பெருமாளுக்கும் அந்த திருநின்றவூர் கோவிலுக்கும் திவ்ய தேசம் அப்படிங்கிற மகிமை வந்தது. ಆ ರೀತಿ 2 ಪಾಸುರವನ್ನು ಹಾಡಿ ಆ ತಿರುನಿಂದ್ರೂರು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ದಿವ್ಯ ದೇಶಂ ಅಂತ ಒಂದು ಅಂಗೀಕಾರ ಬರುತ್ತೆ. இங்கே இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, நம்ம வந்து பக்தவத்சல பெருமாளை தரிசனம் எடுத்துட்டு தாயார தரிசனம் எடுத்துட்டு வெளியில் போகும்போது ஒரு சக்கரத்தாழ்வாரும் ஒரு அனந்தாழ்வாரும் இருந்தாங்க செப்பரேட் சந்நிதியில். கவனிச்சிங்களா? சாதாரணமாக சக்கரத்தாழ்வார் அனந்தாழ்வாரெல்லாம் அப்படி செப்பரேட்டாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட பகவான் பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் தாயார் பக்கத்தில் இவங்க செப்பரேட்டாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? ಸೊ ನೀವು ಆ ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರುವಾಗ ಇಬ್ಬರನ್ನ ನೋಡಿರ್ತೀರ, ಒಂದು ಅನಂತ ಆಳ್ವಾರ್ ಒಂದು ಚಕ್ರತ ಆಳ್ವಾರ್ ಅಂತ. ಸೊ ಯೂಶಲಿ ಅವರಿಬ್ಬರು ಜೊತೆಗೆ ಸಪ್ರೇಟ್ ಆಗಿರಲ್ಲ, ಭಗವಂತನ ಜೊತೆಗಿರ್ತಾರೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ತಾಯಾರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಇರೋದನ್ನ ನಾವು ನೋಡಿರ್ತೀವಿ. ಏನಕ್ಕೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಭು. அதாவது தாயார் தனியாக கோவிச்சுக்கிட்டு போகிறாங்க, பகவான் வேற கூட இல்லை. இப்போ தாயாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சி சக்கரத்தாழ்வாரும் அனந்தாழ்வாரும் தாயாருக்கு ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ கொடுக்கறதுக்காக அங்கே வந்து இருக்கிறாங்க. ಸೊ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರಲ್ಲ, ಅದರಿಂದ ಅನಂತ ಆಳ್ವಾರ್ ಮತ್ತು ಚಕ್ರತ ಆಳ್ವಾರ್ ಆ ಒಂದು ತಾಯಾರಿಗೆ ತಮ್ಮ ಒಂದು ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ನೀಡಬೇಕು ಅಂತ ಬಂದು ಅಲ್ಲಿಬ್ರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதே மாதிரி நீங்கள் ஏறினதும் கொடிமரத்துக்கு ரைட் சைடில் கொஞ்சம் பகவான் எல்லாம் பார்த்தீங்கல்ல, அது யார்? அது வந்து பக்தவத்சல பெருமாளோட தாயாரோட ಉತ್ಸವ ಮೂರ್ತಿಗಳು. ಸೊ ನಾವು ಟೆಂಪಲ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಒಂದು ಬಲಗಡೆಗೆ ಇನ್ನೊಂದು ವಿಗ್ರಹ ಮತ್ತು ತಾಯಾರನ್ನು ನೋಡ್ತೀವಿ, ಅದು ಭಗವಂತನ ಉತ್ಸವ ಮೂರ್ತಿ. ஓகே சரி, இப்போ நம்ம இருக்கிறது வந்து இப்போ டைம் எவ்வளோ? 3:20. நமக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? 35 minutes. ஓகே சரி, 2 டெம்பிள் கவர் பண்ணோம். அதாவது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சந்நிதி, ஸ்ரீ பெரும்புதூர். ಸೊ ನಾವು ಇವಾಗಿರೋ ಜಾಗ ಶ್ರೀ ಆದಿಕೇಶವ ಪೆರುಮಾಳ್ ದೇವಸ್ಥಾನ, ಶ್ರೀ ಪೆರುಂಬುದೂರ್. இந்த இடம் வந்து ஒரு திவ்ய தேசம் கிடையாது, இருந்தாலும் நம்ம வந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே தரிசனம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம இங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து ஸ்ரீ ராமானுஜாச்சாரியருடைய பிறந்த ஊர், ಬರ್ತ್ ಪ್ಲೇಸ್. ಸೊ ಇದು ದಿವ್ಯ ದೇಶ ಅಲ್ಲ, ಆದರೂ ನಾವು ಇಷ್ಟು ಸಮಯವನ್ನು ಕಳೆದು ಇಲ್ಲಿ ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಲೇಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಶ್ರೀ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಅವರ ಹುಟ್ಟು ಜನ್ಮಸ್ಥಳ. ராமானுஜாச்சாரியர் யாருன்னு கேட்டால் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? நீங்கள் எந்த கோவிலில் பார்த்தாலும் ராமானுஜாச்சாரியர், விஷ்ணு கோவிலில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ராமானுஜாச்சாரியர் இருப்பாங்க. ராமானுஜாச்சாரியர் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? அனந்தருடைய அவதாரம், அவர் தான் லக்ஷ்மணனாக வந்தது இல்லையா? ஆனால் ராமானுஜாச்சாரியருக்கு என்ன முக்கியத்துவம்? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இந்த அளவுக்கு பரப்புனது ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ தான். ಸೊ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ನೀವು ಎಲ್ಲ ಒಂದು ವಿಷ್ಣು ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಅವರ ವಿಗ್ರಹ ಇರುತ್ತೆ, ಎಲ್ಲ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ. ಸೊ ಅವ್ರು ಏನಿಗೆ ಅಷ್ಟು ಪ್ರಾಮುಖ್ಯ ಅಂದರೆ ಅವರು ಎಲ್ಲ ಒಂದು ಜಾಗದಲ್ಲೂ ಇರ್ತಾರೆ. ಮತ್ತು ಸೊ ಶ್ರೀ ವೈಷ್ಣವ ಸಂಪ್ರದಾಯವನ್ನ ಅವರೇ ಅಷ್ಟಕ್ಕೂ ಎಲ್ಲರಿಗೂ ಹಂಚಿದ್ದು.
இந்த கோவிலில் வந்து மெயின் மூர்த்தி வந்து ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள். இந்த ஆதிகேசவ பெருமாள் இந்த சந்நிதிக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. ಸೊ ಈ ಒಂದು ದೇವಸ್ಥಾನದ ಮೂಲ ವಿಗ್ರಹ ಶ್ರೀ ಆದಿಕೇಶವ್ ಪೆರುಮಾಳ್ ಅವ್ರು ಹೆಂಗೆ ಈ ಒಂದು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ಚರಿತ್ರೆ ಇದೆ. அது என்ன சரித்திரம் அப்படின்னு கேட்டால், கைலாசத்தில் சிவன் வந்து தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க. ಸೊ ಏನು ಚರಿತ್ರೆ ಅಂದರೆ ಕೈಲಾಸದಲ್ಲಿ ಶಿವ ಬಂದು ತಾಂಡವವನ್ನು ಆಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதாவது அந்த நாட்டிய சாஸ்திரம், பரதமுனி அப்படிங்கிற ஒரு ரிஷி, அவர் நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்காரு. ಸೊ ನಾಟ್ಯಶಾಸ್ತ್ರಂ ಅಂತ ಒಂದು ಶಾಸ್ತ್ರವನ್ನು ಭರತಮುನಿ ಅವರು ಬರೆದಿರ್ತಾರೆ. அதில் வந்து 108 வகையான தாண்டவங்கள் அப்படின்னு அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ಸೊ ಅದರಲ್ಲಿ 108 ತಾಂಡವಗಳ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಒಂದು ಅರ್ಥಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ಅಲ್ಲಿ. அதில் மெயினாக சிவன் 2 தாண்டவம் ஆடுவார். ஒன்று ஆனந்த தாண்டவம், இன்னொன்று ಸಂಹಾರ தாண்டவம். ಸೊ ಭಗವಂತ ಶಿವ ಬಂದು 2 ತಾಂಡವನ್ನ ಆಡ್ತಾರೆ. ಒಂದು ಆನಂದ ತಾಂಡವಂ, ಇನ್ನೊಂದು ಬಂದು ಸಂಹಾರ ತಾಂಡವಂ. இந்த சம்ஹார தாண்டவம் எப்போ சிவன் ஆடுவாருன்னா, எப்போ இந்த உலகம் அழியணும் அப்படிங்கிற டைம் வருதோ அப்போ சிவன் என்ன பண்ணுவார், சம்ஹார தாண்டவம் ஆடுவார். இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போகும். ಸೊ ಯಾವಾಗ ಸಂಹಾರ ತಾಂಡವ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ, ಈ ಒಂದು ಲೋಕ ಯಾವಾಗ ಇದಾಗುತ್ತೋ ಅವಾಗ ಆ ಒಂದು ಸಂಹಾರ ತಾಂಡವನ್ನ ಶಿವ ಆಡ್ತಾರೆ. எப்போ சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவார், எப்போ ஹாப்பி ஆவார் சிவன்? கிறிஸ்மஸ் பம்பர் லாட்டரி அடிச்சிருச்சு அப்படின்னு ஹாப்பி ஆவாரா சிவன்? எதுக்கு சிவன் ஹாப்பி ஆகணும்? 2 விஷயத்துக்கு நடக்கும்போது சிவன் ஹாப்பி ஆவார். எப்போ அவருக்கு பகவானுடைய மகாபிரசாதம் சாப்பிட கிடைக்குதோ அப்போ ரொம்ப சந்தோஷமா ஆனந்த தாண்டவம் ஆடுவார். ಸೊ ಶಿವ ಯಾವಾಗ ಆನಂದ ತಾಂಡವ ಆಡ್ತಾರೆ ಅಂದರೆ 2 ಕಾರಣಗಳಿಗೋಸ್ಕರ. ಮೊದಲನೇ ಕಾರಣ, ಯಾವಾಗ ಭಗವಂತನ ಮಹಾಪ್ರಸಾದ ಸಿಗುತ್ತೋ ಅವಾಗ ಅವರು ಆ ಆನಂದ ತಾಂಡವವನ್ನು ಆಡ್ತಾರೆ. இன்னொன்று, எப்போ அவர் கீர்த்தனத்தில் இருக்காரோ, ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் இருக்காரோ அப்பவும் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுவார். ಯಾವಾಗ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನಲ್ಲಿ ಇರ್ತಾರೋ ಅವಾಗ ಕೂಡ ಆನಂದ ತಾಂಡವ ಆಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இப்போ நம்ம இஸ்கான் டிவோட்டிஸ் எல்லாம் கீர்த்தன் பண்ணும்போது டான்ஸ் ஆடுறோம் இல்லையா, ஆக்சுவலி நம்ம சிவனை காப்பி அடிச்சு தான் ஆடுறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணது. ಸೊ ನಮ್ಮ ಇಸ್ಕಾನ್ ಭಕ್ತರು ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ತೀವಿ ನೋಡಿದಿರಲ್ಲ, ಅದನ್ನೆಲ್ಲ ಶಿವನ ಹತ್ರ ಇಂದನೇ ನೋಡಿ ನಾವು ಕಾಪಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಯಾಕಂದ್ರೆ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಅವರೇ ಆ ಒಂದು ಆನಂದ ತಾಂಡವವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அப்போ இதில் என்ன விஷயம்னா, சிவன் வந்து ரொம்ப சிம்பிள் பர்சன். அவர் வந்து ஒரு கீழே ஒரு வஸ்திரம், அது வந்து புலித்தோலாக இருக்கும், மாந்தோலாக இருக்கும், மேலே ஒரு மர உரி போட்டிருப்பார், அவ்வளவுதான் அவருடைய ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அவர் குதிச்சு ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அவருடைய மேலே இருக்கிற வஸ்திரம் வந்து கீழே விழுந்துடுது. ಸೊ ಭಗವಂತನಿಗೆ ವಸ್ತ್ರ ತುಂಬ ಹಾಕಿರಲ್ಲ. ಭಗವಂತ ಮೇಲೆ ಒಂದು ಕೆಳಗಡೆ ಒಂದು ಅಂತ 2 ವಸ್ತ್ರ ಹಾಕಿರ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಆನಂದ ತಾಂಡವ ಮಾಡುವಾಗ ಮೇಲ್ಗಡೆ ಇರೋ ವಸ್ತ್ರ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದೋಗುತ್ತೆ ಶಿವನ ಹತ್ರ ಇಂದ. ஆனா அந்த வஸ்திரம் கீழே விழுந்தது கூட தெரியாம சிவன் டான்ஸ் ஆடிட்டே இருக்கார். ಸೊ ವಸ್ತ್ರ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದದ್ದು ಕೂಡ ಗೊತ್ತಾಗ್ತೀರಾ ಭಗವಂತ ಅಲ್ಲಿ ಒಂದು ತಾಂಡವವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இப்போ நம்மளும் கீர்த்தனத்தில் டான்ஸ் ஆடுவோம், எப்போமாவது வஸ்திரம் கீழே விழுறது கூட தெரியாம ஆடி இருக்கோமா? ಸೊ ನಾವು ಕೂಡ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಡ್ಯಾನ್ಸನ್ನು ನೃತ್ಯವನ್ನ ಮಾಡ್ತೇವೆ, ಆದರೆ ಡ್ರೆಸ್ ಬಿದ್ದೋಗಷ್ಟು ಗೊತ್ತಿಲ್ದಿರ ನಾವು ನೃತ್ಯವನ್ನ ಮಾಡಿದೀವಾ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அந்த அளவுக்கு அவர் கீர்த்தனத்தில் லயிச்சு அந்த அளவுக்கு ஆனந்தத்தில் ஆடுறார். ಸೊ ಅಷ್ಟು ಆನಂದದಿಂದ ಅವರು ಮರೆತು ಅವರನ್ನ ಆ ಒಂದು ಆನಂದ ತಾಂಡವವನ್ನು ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ இந்த பூத கணங்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்து கெக்கப்பேன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாரு, இந்த மனுஷன் ட்ரெஸ்ஸு கீழே விழுந்து கூட தெரியாமல் ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಸೊ ಆ ಭೂತಗಣಗಳೆಲ್ಲ ನೋಡಿಕೊಂಡು ನಗಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಶಿವನಿಗೆ ಆ ಮೇಲೆ ಇರುವ ಬಟ್ಟೆ ಬಿದ್ದೋಗಿರೋದು ಕೂಡ ಜ್ಞಾಪಕ ಇರೋದಿಲ್ಲ, ಗೊತ್ತೇ ಇಲ್ದಿರ ಆನಂದ ತಾಂಡವವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இந்த சிரிப்பொலி கேட்டு சிவனுடைய அந்த ஆனந்தம் ஸ்டாப் ஆகி அவர் கோபத்தில் இவங்க பார்க்குறாங்க. பார்த்ததும் அந்த பூதகணங்கள் டபார்னு கைலாசத்துலேருந்து ಭೂಮಿಗೆ வந்துடுறாங்க. ಸೊ ಶಿವವನ್ನು ಆ ತಾಂಡವವನ್ನು ಆಡೋದು ನೋಡ್ತಾರೆ. ಅವಾಗ ಅದೇ ರೀತಿ ಆ ಭೂತಗಣಗಳು ಬಂದು ಕೈಲಾಸದಿಂದ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, பூமிக்கு வந்துட்டாங்க. அங்கே அழகா கைலாசத்தில் தாண்டவம் எல்லாம் பார்த்து சிவன் கூட சேவை பண்ணிட்டு இருந்தவங்க டபார்னு பூமிக்கு வந்துட்டாங்க.
இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க வந்து பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுறாங்க. ಸೊ ಅವರು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಅವಾಗ ಅವರು ಬ್ರಹ್ಮವನ್ನ ನೋಡಿ ತಪಸ್ಸನ್ನ ಶುರು ಮಾಡ್ಕೊತಾರೆ. இப்போ பிரம்மா சொல்கிறாரு, இதுக்கு வந்து பரிகாரம் வந்து விஷ்ணு தான் தேடி தரணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்னு ஒரு இடம் இருக்குது, திருநின்றவூர் பக்கத்தில், அங்கே போய் நின்று விஷ்ணு பஜனை பண்ணுங்க, பகவான் வந்து உங்களுக்கு ஒரு சத்கதி கொடுப்பாரு அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். ಸೊ ಬ್ರಹ್ಮ ಹತ್ರ ಹೋದಾಗ ಇದು ಭಗವಂತನೇ ನಿಮಗೆ ಆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನೀಡಬೇಕು. ಸೊ ಆಗ ಶ್ರೀಪೆರುಂಬದೂರಲ್ಲಿ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಇದೆ, ಅಲ್ಲೋಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಿ, ಭಗವಂತ ನಿಮಗೆ ಸದ್ಗತಿಯನ್ನು ನೀಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்போ அந்த பூதகணங்களெல்லாம் இங்கே வந்து பகவானை பஜனை பண்ணி பகவான் வந்து அந்த பூதகணங்களுக்கு முன்னாடி ஆதிகேசவ பெருமாளா தோன்றுறார். ಸೊ ಆ ರೀತಿ பூதகணங்களுக்கு முன்னாடி ஆதிகேசவ பெருமாளா தோன்றி தரிசனம் கொடுக்குறாரு. ಸೊ ಭೂತಗಣಗಳಿಗೆ ಆದಿಕೇಶವ ಪೆರುಮಾಳ ಒಂದು ಅವತಾರವನ್ನ ತಾಳಿ ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನ ನೀಡ್ತಾರೆ. அப்புறமா ஆதிகேசவ பெருமாள் வந்து அனந்தனை கூப்பிட்டு இங்க ஒரு பொய்கை பண்ண சொல்றாரு. இங்க இருக்கு பின்னாடி, அந்த அனந்த சரஸ் பின்னாடி இருக்கு, பின்னாடி தானே. அனந்த சரஸ்ன்னு ஒரு பெரிய பொய்கை, அது வந்து நல்ல டெப்த் இருக்கும், 20 அடி. ஏன்னா அனந்தனே அவருடைய கையினால பண்ணின சரஸ், அதனால நல்லா ஆழமா தோண்டிட்டாரு. நமக்கெல்லாம் நீச்சல் தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது, 20 அடி ஆழமா தோண்டிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சரஸ் இருக்கு, அதுல நீங்க ஸ்நானம் பண்ணுங்க, உங்களுக்கு திரும்பவும் கைலாச பிராப்தி கிடைக்கும்னு பகவான் அனுகிரகம் பண்றாரு. அதுபடி அனந்தனே தோண்டின அந்த சரஸ் தான் அனந்த சரஸ், ಅನಂತ ಪುಷ್ಕರಣಿ. ಸೊ ಇಲ್ಲೊಂದು ಪುಷ್ಕರಣಿ ಇದೆ, ಅನಂತನೇ ಅಲ್ಲಿ ಅದನ್ನ ಆ ಒಂದು ಪುಷ್ಕರಣಿನ ತೋಡಿ ಇದನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಒಂದು ಭೂತಗಣಗಳಿಗೆ ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನೀಡಿ ಅವ್ರು ಇಲ್ಲಿಂದ ಮತ್ತೆ ಕೈಲಾಸಕ್ಕೆ ಹೋಗುವ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಸ್ನಾನ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು, ನೀವು ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ಬೋದು ಅಂತ ಆ ಅನಂತ ಪುಷ್ಕರಣಿಯನ್ನ ಅವರೇ ಸ್ವತಃ ಇದು ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ. அப்படி அந்த அனந்தன் நிர்மாணம் பண்ண புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணி இந்த பூதகணங்கள் எல்லாம் திரும்பவும் கைலாசத்துக்கு போனாங்க. ಸೊ ಅನಂತ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿರುವ ಪುಷ್ಕರಣಿಯಲ್ಲಿ ಅವರು ಸ್ನಾನ ಮಾಡಿ ಆ ಭೂತಗಣಗಳೆಲ್ಲ ಮತ್ತೆ ಕೈಲಾಸಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ತಾರೆ. அப்படிதான் இங்க ஆதிகேசவ பெருமாள் வந்தது. இன்னொன்று இப்போ சுவாமிஜி சொன்ன மாதிரி இது வந்து ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯர் பிறந்த இடம். ಸೊ ಹಂಗೆ ಈ ಒಂದು ಆದಿಕೇಶವ ಪೆರುಮಾಳಿನ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ನಿರ್ಮಾಣವಾಗುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿ ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ವಿಶೇಷತೆ ಏನು ಅಂದ್ರೆ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಹುಟ್ಟಿರುವ ಸ್ಥಳ ಇದು. அதாவது ராமானுஜாச்சாரியருக்குன்னு 3 பிரசித்தமான டெய்டிஸ் இருக்கு. ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯಗೆ 3 ವಿಶೇಷವಾದ ವಿಗ್ರಹಗಳಿದ್ದಾರೆ. அதுல முதல் டெய்டியுடைய பேர் என்னன்னு சொன்னா தானுகந்த திருமேனி, 2வது தமருகந்த திருமேனி, 3வது தானான திருமேனி. இப்படி 3 டெய்டிஸ் வந்து ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯருக்கு ரொம்ப பிரதானம். ಸೊ ಈ 3 ಹೆಸರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಆ ವಿಗ್ರಹಗಳು ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯಗೆ ತುಂಬಾ ವಿಶೇಷವಾಗಿತ್ತು. அது முதல் வந்து தானுகந்த திருமேனி. உகந்தனா ராமானுஜாச்சாரியர் ரொம்ப இஷ்டப்பட்ட திருமேனி, அவருடைய டெய்டி. ಸೊ ತಾನುಗಂಧ ತಿರುಮೇನಿ ಅಂದ್ರೆ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯರಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದ, ತನಗೆ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ವಿಗ್ರಹ. அந்த விக்கிரகம் இங்க இருக்கு. ಆ ವಿಗ್ರಹ ಇಲ್ಲಿದೆ. அது எப்படின்னா ராமானுஜாச்சாரியருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் திரும்ப போகிறதுக்கு டைம் ஆச்சு. அப்போ அந்த சிஷ்யர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போனால் எங்களுக்கு யார் கதி அப்படின்னு கேட்கும்போது ராமானுஜாச்சாரியரே அவருடைய அதே ஃபார்மில் ஒரு டெய்ட்டியை பண்ண சொல்லி அந்த டெய்ட்டியை ராமானுஜாச்சாரியர் ஆலிங்கனம் பண்ணி அவருடைய எல்லா சக்தியும் அந்த டெய்ட்டிக்கு பாஸ் பண்ணுறார். ಸೊ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯರಿಂದ ಹೋಗುವಾಗ ತಮ್ಮ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಬೇಜಾರಾಗ್ತಾರೆ, ಏನಕ್ಕೆ ನೀವು ಹೋಗ್ತೀರಾ, ಇಲ್ಲೇ ಇರಿ ಅಂತ. ಅವಾಗ ತಮ್ಮ ಒಂದು ಆ ವಿಗ್ರಹವನ್ನು ಅವರು ತಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನ ನೀಡಿ ಆ ವಿಗ್ರಹವನ್ನ ಇದು ಮಾಡಿ ಸ್ವತಃ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಇರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. அந்த டெய்ட்டி இந்த கோவிலுக்குள்ள இருக்கு. ಅದೇ ವಿಗ್ರಹ ಈ ದೇವಸ್ಥಾನದ ಒಳಗಡೆ ಇದೆ. 2வது டெய்ட்டி அது வந்து தமருகந்த திருமேனி, அதாவது ராமானுஜாச்சாரியருடைய பக்தர்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருமேனி. அது எங்க இருக்கு? உங்க ஊர்ல தான் இருக்கு. ಸೊ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಅವರ ಭಕ್ತರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ವಿಗ್ರಹ
ಅದು ಇನ್ನೊಂದು ಜಾಗ, ಅದು ನಮ್ಮೂರಲ್ಲೇ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾವ ಜಾಗ? மேல்கோட்டை இல்ல? ಮೇಲುಕೋಟೆಯಲ್ಲಿ. மேல்கோட்டையில இருக்கிற அந்த டெய்ட்டியோட பேரு தமருகந்த திருமேனி. ராமானுஜாச்சார் 12 வருஷம் திருநாராயணபுரத்துல இருந்துட்டு அங்க இருந்து திரும்ப கிளம்பும் போது அங்க இருக்கிற பக்தர்கள் எங்களுக்கு உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்றதுனால அவர் சொல்படி அங்க ஒரு டெய்ட்டி பண்ணி அதுக்கு ஆசீர்வாதம் பண்ண திருமேனி தான் தமர் உகந்த திருமேனி. தமர்னா பக்தர்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருமேனி. ಅದು ரெண்டாவது. ತಮರುರಂದ ತಿರುಮೇನಿ ಅಂದ್ರೆ ತಮರ್ ಅಂದ್ರೆ ಭಕ್ತರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ಜಾಗ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಮೇಲ್ಕೋಟೆಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಭಕ್ತರು ನಮಗೆ ನೀವು ಇಲ್ಲೇ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಆ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಅವರು ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. மூணாவது தானான திருமேனி. அது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கோவில்ல இருக்கு. ராமானுஜாச்சாரியருடைய திருமேனி இன்னும் இருக்கு அந்த கோவில்ல. எந்த கோவில்? ஜெய ஸ்ரீரங்கநாத சுவாமிக்கு. ಮೂರನೇದು ಬಂದು ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಸ್ವತಃ ಆ ದೊಡ್ಡ ವಿಗ್ರಹ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿದೆ. ಅದು ಶ್ರೀರಂಗಂ ಹೋಗಿದ್ರೆ ನೀವು ನೋಡ್ಬೋದು, ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಸ್ವತಃ ಇರೋ ತರಾನೇ ಆ ಒಂದು ವಿಗ್ರಹ ಇದೆ ಅಲ್ಲಿ. அப்ப நம்ம எல்லாரும் தானான திருமேனி தரிசனம் எடுத்துட்டோம். தமருகந்த திருமேனி மேல்கோட்டையில தரிசனம் எடுத்தாச்சு. நமக்கு இந்த பாக்கி என்னது? ಆನುಗಂಧ ತಿರುಮೇನಿ. இதுதான் மூணாவது திருமேனி. ಅದು நம்ம ದರ್ಶನ எடுக்க போறோம். ಸೊ 2 ತಿರುಮೇನಿ ದರ್ಶನ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಒಂದು ಶ್ರೀರಂಗಂ, ಒಂದು ಮೇಲ್ಕೋಟೆ. ಮೂರನೇದು ಇಲ್ಲಿ ನಾವು ಮಾಡ್ತೇವೆ ಇವತ್ತು. ಜಯ ಶ್ರೀ ராமானுஜாச்சாரிய பாதகி ஜெய. ஹரே கிருஷ்ணா. இப்போ அங்க நம்ம தரிசனம் எடுத்துட்டு அப்புறமா உள்ள போறோம். ஹரே கிருஷ்ணா. ராமானுஜாச்சாரியர் பிறந்த இடம் இது ஜென்மஸ்தலம். ஆமா, இது ராமானுஜாச்சாரியருடைய ஜென்மஸ்தலம். தர்ஷனம் எடுக்கலாம்.